கேப்டனுக்கு ரெண்டு தொழில், ஒண்ணு சினிமா, இன்னொன்னு அரசியல். அப்பாவின் பாதையில், சிங்க பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும், யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதுல ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. சகாப்தம் படம் ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க, என்ன பேச சொல்லி அழைச்சார். ஒரு அம்மாவா நீ அவனை ஸ்டேஜ்ல நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். நான் சொன்னேன் இல்ல நான் பேசல அப்படின்னு சொன்னேன். மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கேப்டனுக்கு ரெண்டு தொழில், ஒண்ணு சினிமா, இன்னொன்னு அரசியல். கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவு எடுத்த ஒரு விஷயம். அப்பாவின் பாதையில், சிங்க பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும், யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதுல ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கேப்டன் நானும் அவங்களை அப்படிதான் வளர்த்துருக்கோம். சகாப்தம் படம் ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க, அப்போ என்ன பேச சொல்லி அழைச்சார். நான் சொன்னேன் இல்ல இது சினிமா, அதனால நீங்க மற்றவங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசட்டுங்க, நான் பேசல அப்படின்னு சொன்னேன். மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா கேப்டன் ஒரு அம்மாவா நீ அவனை ஸ்டேஜ்ல நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு சரி சினிமா ஃபங்க்ஷன்ல நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன். பட் நான் இன்னைக்கு சொல்றேன், சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது, உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் ஒப்படைக்கிறேன்.